வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ். வாசிப்பது அவினேஷ் ஜான்சன். வாசிப்பது சிகா ரவி. வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும். ஜனாதிபதி. வருடத்துக்கு ஒரு வாகனத்தையே இறக்குமதி செய்யலாம். வெளியான விதிமுறைகள். யோஷித ராஜபக்ஷ தொடர்பில் பல முக்கிய தகவல்களை வெளியிட்ட நீதி அமைச்சர். யாழ் கடற்பரப்பில் பரபரப்பு சம்பவம். துப்பாக்கிச் சூட்டில் 2 படுகாயம். கொள்கலன்களை விடுவிப்பதில் தொடரும் சர்ச்சை. உணவகங்களை மூடும் நிலை. கடவுச்சீட்டுக்கு நீண்ட வரிசை. வெளியில் தெரியாமல் மூடி மறைக்கும் அதிகாரிகள். பஸ் நடத்துனரின் அநாகரீகமான செயல். வைரலாகும் வீடியோ. உள்நாட்டு செய்திகள். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு நேற்று பிற்பகல் சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இதனை தெரிவித்த அவர், විශාල වෙහෙසක් දරමින් මේ වෙලාවේ අපි අයවැය ලේඛනය සකස් කරමින් තිබෙනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා දැනෙන වැටුප් වැඩිවීමක් දෙන්න. දැනෙන එකක් හොඳයි. මම හිතන්නේ අපි අපේක්ෂා කරන මූලික වැටුපේ යම් වර්ධනයක් යම් වැඩිවීමක් ලබා දෙන්න. ඒ සඳහා විවිධ අනපනස් සකස් කරමින් තිබුණා. මම දන්නවා රේගුදි පාර්ලිමේන්තුවේ පැත්තෙන් ඒ නිලධාරීන්ගේ පැත්තෙන් ඒ අනපනත් පිළිබඳව සුබවාදීව ගන්න වෙනුවට එහි තිබෙන යම් දුබලතාවයන්, එහි තිබෙන යම් ගැටලු සහගත තත්ත්වයක ඉදිරිපත් කළා තිබුණා. දේශපාලන අධිකාරිය සහ රාජ්‍ය නිලධාරී යාන්ත්‍රණ අතර ගැටුමක් නිර්මාණය හැම විටම. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது. அரச சேவையை மேலும் திறம்பட செயற்படுத்த டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் தொழில்நுட்பத்தை இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. வலுவான நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான சட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். முன்னைய அரசியல் தரப்பு மற்றும் அரச சேவை பொறிமுறைக்கு இடையே முரண்பாடுகள் இருந்தன. அந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்த அரசியல் தரப்பில் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்களை சரியான நேரத்தில் மேற்கொள்ள முடியவில்லை. சரியான நேரத்தில் நல்லதொரு நிறுவன கட்டமைப்பை உருவாக்க தவறியதால் எதிர்பார்க்கப்பட்ட பிரதிபலன்கள் கிடைக்கவில்லை. அதனால் நாம் பல விடயங்களை கையகப்படுத்தும் முன்பாக வெளியாட்கள் அவற்றை கைப்பற்றிக் கொண்டனர். இதன் விளைவாக இலங்கையின் இயற்கையான அமைவிடத்தை பயன்படுத்துவதற்கான சில வாய்ப்புகளை ஒரு நாடு என்ற வகையில் இழந்திருக்கிறோம். எதிர்காலத்தில் இலங்கை துறைமுகத்தில் 113 லட்சம் கொள்கலன் செயற்பாடுகளை முன்னெடுக்க தேவையான முன்னெடுப்புகள் செய்யப்பட வேண்டும். அதற்கான கூட்டு முயற்சியை ஊழியர்கள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நாம் ஒரு நாடாக முன்னோக்கி செல்ல முடியாது. இந்த வருடத்தில் சுங்க திணைக்களத்திற்கு 2550 பில்லியன் ரூபாய் வருமான இலக்கு வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். එනිසා බොහෝ නීතිමය ප්‍රතිසංස්කරණ කළ යුතු කාලයට අපි කරන්න අසමත් වෙලා තිබෙනවා. බොහෝ ව්‍යුහාත්මක වෙනස්කම් කළ යුතු කාලයට අපි කරන්න අසමත් වී තිබෙනවා. සමහර දේවල් තිබෙනවා ඒ වෙලාවේ ඒ දේ කරේ නැත්නම් ඒකට අපේක්ෂා කරන ලද ප්‍රතිඵල ලැබෙන්නේ නැහැ. ඒ වෙලාවේ අවශ්‍ය ව්‍යුහාත්මක වෙනස ඇති කරන්නේ නැත්නම් පසුව ඒ ව්‍යුහාත්මක වෙනස් කිරීම ඇති කිරීමෙන් අපේක්ෂා කරන ප්‍රතිඵලය ලැබෙන්නේ නැහැ. සමහර විට ඒ විසින් අපිට අත්පත් කරගන්න පුළුවන් බොහෝ දේ පිටස්තර අය විසින් අත්පත් කරගෙන අවසන්. வாகன இறக்குமதியாளர்களுக்கான திருத்தப்பட்ட புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. குறித்த விதிமுறைகள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கமைய கடந்த வருடம் டிசம்பர் 18ஆம் தேதி முதல் இந்த வருடம் ஜனவரி 27ஆம் தேதி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளரின் விதிமுறைகளின் கீழ் கடன் கடிதங்கள் வழங்கப்பட்ட வாகனங்களை விடுவிக்க
வைக்க இலங்கை சுங்க பணிப்பாளருக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் திருத்தப்பட்ட விதிமுறைகளுக்கு அமைய டிசம்பர் 18 முதல் ஜூலை 31 வரை வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு 90 நாட்களுக்குள் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். வாகனத்தை பதிவு செய்யும் போது இறக்குமதியாளர்கள் தங்கள் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யாத சொந்த தேவைக்கு வாகனம் வாங்கும் தனிநபர்கள் வருடத்துக்கு ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கப்படுவர். வாகன இறக்குமதியாளர்கள் 6 மாத காலத்திற்குள் தமக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒதுக்கீட்டில் இருந்து 25% மேற்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்திருப்பின் 3 வருட இறக்குமதி தடையை எதிர்கொள்வார்கள். விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் 90 நாட்களுக்குள் இறக்குமதியாளர்களின் சொந்த செலவில் மீள் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும். மேற்குறிப்பிட்ட விதிமுறைகளின் கீழ் வரையறுக்கப்பட்ட வாகன இறக்குமதியை அனுமதிக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யோஷித்த ராஜபக்சவுக்கு பிணை வழங்கியதன் மூலம் அவர் வழக்கில் இருந்து விடுதலையாகியதாக கருத முடியாது. நாங்கள் என்ன செய்வது என இன்னும் 1 அல்லது 2 மாதங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். யோஷித்த ராஜபக்சவுக்கு நீதிமன்ற பிணை வழங்கப்பட்டிருப்பது தொடர்பில் சமூக வலைதளங்களில் தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கையிலேயே இதனை தெரிவித்த அவர், ඔහු රුපියල් ලක්ෂ 500ක බැඳුම් කරකට ලක් කරයි කියලා මා දැක්කේ. ඉතින් මෙතන සිද්ධ වෙලා තියෙන්නේ ඔහුට අප ලබා දීම පමණයි. ඒ වෙනතෝ නඩුවෙන් නිදහස් වීමක් සිද්ධ වෙලා නැහැ. ඉතින් මේක තමයි කට්ටිය සැක පහළ කරන්නේ ඔහු නිදහස් වෙලා ගියා. ඔහු මාංචු දැම්මේ නැහැ. මාංචු දාන එකත් අත්‍යවශ්‍ය සාධකයක් හෝ කාරණාවක් නෙමෙයි. யோஷித்த ராஜபக்சவுக்கு நீதிமன்றத்தால் பிணை வழங்கியமை தொடர்பில் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியுள்ளது. யாரேனும் ஒருவருக்கு பிணை கிடைப்பது என்பது அவர் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலையாகுவதல்ல. பிணை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமையவே பிணை வழங்கப்படுகிறது. பணச்செலவை தொடர்பில் யோஷித்த ராஜபக்சவுக்கு எதிரான இந்த சம்பவம் 8 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சம்பவமாகும். ஆனால் இதுவரை இந்த வழக்கில் அவரை சந்தேக நபராக பெயரிட்டிருக்கவில்லை. அதற்கான காரணம் என்ன என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். யாரேனும் ஒரு நபருக்கு மேல் நீதிமன்றத்தினால் குற்றப்பத்திரம் சமர்ப்பிக்க முன்னர் அவர் சந்தேக நபராக அவரிடம் வாக்குமூலம் பெறுவது அத்தியாவசியமான விடயமாகும். அதனால் அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து பார்த்து யோஷித்த ராஜபக்சவிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு சட்டமா அதிபரினால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வழமையான நடவடிக்கை. தற்போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர அவர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்படவில்லை. இதனை அடிப்படையாக கொண்டே அவர் விடுதலையாகி சென்றுள்ளதாக சிலர் தெரிவித்து வருகின்றனர். அதே போன்று அவருக்கு கைவிலங்கு அணிவிக்கவில்லை என சிலர் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தின் மூலம் சில ஊடகங்களால் சட்டமா அதிபர் மற்றும் போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் தொடர்பில் சந்தேகித்து செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இந்த சந்தேகங்கள் அனைத்தும் இன்னும் ஓரிரு மாதங்களில் இல்லாமல் போகும். யோஷித்த ராஜபக்சவுக்கு எதிரான பணச்செலவை வழக்கு தொடுக்கப்படும் என்றார். පොඩ්ඩක් ඉවසීමෙන් අපි කරන දේ තව මාස 2ක් හෝ 3ක් බලාගෙන ඉන්න. ඊට පස්සේ ඔබලාටම තීන්දුව කරන්න පුළුවන් ජාතික ජනබලවේග ආණ්ඩුව යන්නේ අලුත් පාරේද නැත්නම් පරණ පාරේද කියන කාරණාව. குற்றம் நடந்தது என்ன? நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதன் அடிப்படையில் யாழ் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் 2 காயமடைந்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2வரும் இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை கடற்பரப்பில் 13 இந்திய மீனவர்களுடன் படகொன்று அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டது. இதன்போது இந்திய மீனவர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்ய கடற்படை வீரர் முயற்சித்தார். இதன்போது கடற்படை வீரரை ஏற்றிக்கொண்டு மீனவர்களின் படகு தப்பி செல்ல முற்பட்டுள்ளது. இதனை அடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய மீனவர்கள் 2 காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
சூரிய மின்கலம் திருத்த வேலைக்கு வந்தவர்கள் என கூறி வீட்டில் இருந்தவர்களுக்கு மயக்க மருந்து தெளித்து சுமார் 12 பவுண்ட் நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டிற்கு நேற்று திங்கட்கிழமை சென்ற இருவர் வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின்கலத்தினை பழுது பார்க்க வந்துள்ளதாக கூறி பாசாங்கு செய்து வீட்டில் இருந்தவர்கள் மீது மயக்க மருந்தினை தெளித்து அவர்கள் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சிவப்பரிசியில் பச்சை அரிசியை கலந்து விற்பனை செய்யும் மோசடி குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. சந்தையில் சிவப்பரிசி பற்றாக்குறை காரணமாக சில வர்த்தகர்கள் இந்த மோசடியை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி இது தொடர்பாக சோதனைகளை நடத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்தார். இதற்கிடையில் கடந்த சில நாட்களில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தமை தொடர்பில் 140க்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகள் நுகர்வோர் விவகார அதிகார சபையால் மேற்கொள்ளப்பட்டது. கட்டுநாயக்க எவரியவத்த பிரதேசத்தில் கஜமுத்துக்களுடன் 2 சந்தேக நபர்கள் நேற்று திங்கட்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் நில்லம மற்றும் குருநாகல் ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 38 மற்றும் 43 வயதுடையவர்கள் ஆவர். இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்படும் காலதாமதத்தை இந்த வாரத்திற்குள் தீர்க்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்கப் போவதாக கொள்கலன் வாகன சாரதிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா, இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் கொள்கலன் வாகன சாரதிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடிப்படை சுகாதார வசதிகள் இன்மை உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை சாரதிகள் எதிர்கொள்வதாக தெரிவித்த அவர், இந்த கால தாமதத்தை இந்த வாரத்திற்குள் நிவர்த்தி செய்யாவிட்டால் தொழிற்சங்க போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளனர். தொழிற்சங்க நடவடிக்கையானது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஆகிய இரண்டையும் பாதிக்கும். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கிடையில் ஒருங்கிணைப்பு இல்லாததால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். சுங்கத்துறைக்கு கூடுதலாக தொடர்புடைய பிற அரசு நிறுவனங்களும் 24 மணி நேரமும் வேலை செய்ய வேண்டும் என்று கூறிய அவர், பிரச்சனையை தீர்க்க பாதுகாப்பு படை வீரர்களை சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைத்தார். இதே நேரம் சந்தையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேங்காய், அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றுக்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். எல்லா உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகின்றது. தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. சில இடங்களில் அதிகூடிய விலைக்கு வாங்குவதற்கு தேங்காய்கள் இல்லை. எனவே இதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவக உரிமையாளர்கள் கோரியுள்ளனர். கடந்த காலங்களில் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு இருந்த நீண்ட வரிசைகள் தற்போது மீண்டும் உருவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பத்திரமுலையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகங்களுக்கு முன்பாக முன்னர் இருந்த நீண்ட வரிசை இப்போது அலுவலகத்தின் வாகன நிறுத்துமிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகங்களுக்கு அருகில் வீதிகளில் இரவு முதல் வரிசையில் காத்திருப்பவர்கள் காலை 6 மணி அளவில் வாகன நிறுத்துமிடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதாக தெரிய வந்துள்ளது. 20,000 ரூபாவுக்கு மேல் பணம் செலுத்தி இரவு முழுவதும் வீதியில் வரிசையில் நிற்பதுடன் பலர் வீதிகளில் உறங்குவதாக தெரிய வந்துள்ளது. காலையில் இந்த வரிசை வெளியே தெரியாமல் இருக்கும் வகையில் வாகன நிறுத்துமிடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதால் வரிசைகள் வெளியே தெரியாமல் மறைந்து விடுவதாக தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் இரவு முதல் இந்த வரிசையில் காத்திருக்கும் மக்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெறுவதற்கு அதிக அளவு பணம் செலுத்தியதாக குற்றம்
சுமத்தப்பட்டுள்ளது. பணமுள்ளவர்கள் வேறு வகையில் கவனிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இணையதளமூடாக 7 மாதங்களுக்கு முன்னர் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பித்த போதிலும் இன்னமும் அதனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என வரிசையில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக 2025 ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இலங்கையை சேர்ந்த சுமார் 119 பேர் இஸ்ரேலுக்கு வீட்டு செவிலியர் பணிகளுக்கு சென்றுள்ளனர். அதன்படி நாளை இஸ்ரேலுக்கு பயணமாக உள்ள 152வது குழுவை சேர்ந்த 29 பெண்கள் 5 ஆண்கள் என 34 செவிலியர் நிபுணர்களுக்கான விமான டிக்கெட்டுகள் வழங்கும் நிகழ்வு நேற்று வேலைவாய்ப்பு பணியகத்தில் நடைபெற்றது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் இஸ்ரேலிய செவிலியர் நிறுவனம் இரண்டுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதுவரையில் இலங்கையை சேர்ந்த 2009 செவிலியர்கள் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளனர். இதன்படி பார்க்கையில் இஸ்ரேல் செவிலியர் துறையில் இலங்கையர்களுக்கு தொழில் கிடைத்துள்ளது. எனவே இஸ்ரேல் செவிலியர் துறையில் தொழில் பெறுவதற்காக யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாறுவதை தவிர்க்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு மிதமான அளவிலும் கொழும்பு, யாழ்ப்பாணம், காலி, திருகோணமலை, மட்டக்களப்பு, பொலநறுவை, அனுராதபுரம் மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையிலும் காணப்பட்டது. காற்றின் தரம் குறைவதால் உடல் நல பிரச்சனைகள் உள்ள நபர்கள், குறிப்பாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மீதான கடுமையான பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பாக 2024 ஆண்டில் 321 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2024 ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பாக 580 முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் பதவி உயர்வு முறை ஏற்படுத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புற அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகே இதனை தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட 1485 மெட்ரிக் டன் உப்பின் முதல் தொகுதி நேற்று இலங்கைக்கு வந்துள்ளதாக அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. 5 கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களையும் சேர்ந்த விரிவுரையாளர்கள் விரிவுரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களின் ஒழுக்கக்கேடான செயல்களை தடுக்க பல்கலைக்கழக நிர்வாகம் முறையாக தலையிட தவறியதே இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. தனியார் பஸ் ஒன்றில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றியதுடன் மேலும் பயணிகளை ஏற்றுவதற்காக பஸ் நடத்துனர் அநாகரிகமான முறையில் பஸ்ஸின் இருக்கைகளுக்கு மேலாக ஏறி பயணிகளை மேலும் நெருங்கி நிற்குமாறு கோரிய சம்பவம் பயணிகள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சிக்கும் முகமாலை பகுதிக்கும் இடையில் நேற்றைய தினம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் குறித்த பஸ்ஸின் இருக்கைகளுக்கு மேலாக ஏறிய நடத்துனரின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம்
இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.